சுசிலா அம்மா அவர்களோட வீட்டில் ரகசிய அறை ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பி சுசிலா அம்மாவை தெரியாத ஆளே இருக்க முடியாது. இந்திய சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு சிங்கர் அவங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, மராத்தி, ஹிந்தி அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. அண்ட் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் இவங்களோட பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. சமீபத்தில் இவங்களுக்கு உடல்நலம் முடியாமல் போயிருந்துச்சு. அவங்களுக்கு சிறுநீரக கோளாறு இருக்கு அப்படிங்கிற பிரச்சனையும் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. வீட்டில் ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் அவங்கள பற்றின ஏராளமான செய்திகள் சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் வந்திருந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அவங்களோட வீட்டில் ரகசிய அறை ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தான். ரகசிய அறை அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி சஸ்பீசியஸான விஷயம்லாம் அங்கே எதுவும் நடக்காது. அதாவது அவங்க வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. அந்த ஒரு ரூம் அப்படிங்கிறது அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரூமில் வேற யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்களாமா. அந்த ஒரு ரூமில் மிக முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒரு பாட்டு பாட போகிறாங்க அப்படின்னா அந்த பாட்டை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதாக இருக்கட்டும். அந்த பாட்டில் ஒரு சில மேம்பாடுகள், அதாவது ஸ்ருதியை மாற்றலாமா இல்லை இந்த மாதிரி பாடிக்க பார்க்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அங்கே தான் அவங்க போயிட்டு டிசைட் பண்ணுவாங்களாமா. அண்ட் மன சோர்வாக இருந்தாலோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலோ அவங்க லைஃப்பில் எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் நடந்தாலுமே அந்த ஒரு ரூமில் போயிட்டு தான் அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதை ஒரு கோயில் மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்கள தவிர்த்து அங்கே வேற யாரையுமே போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் வீட்டு வேலை செய்கிறவங்கள கூட அந்த ரூமுக்கு விட மாட்டாங்களாமா. இவங்க மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு ரூமை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிளேஸ் இருக்கும். இங்கே போய் இருந்தால் நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், இல்லை இந்த இடத்துல முடிவெடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி அவங்க அந்த ஒரு ரூமை பயன்படுத்தி வந்திருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சனல் இடத்த வச்சிருக்கீங்களா? அப்படி இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க கேபிஒய் பாலா அவர்கள் ரீசெண்டாக உதவி செஞ்சிருந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. கலக்கப்போது யார் நிகழ்ச்சியின் மூலயமா அறிமுகமாக இருந்த இவர் இப்போ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்காரு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் பண்ண காமெடி எல்லாம் தாண்டி அவர் பண்ண நல்ல உதவிகள் தான். ஏராளமான உதவிகள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. படிப்பு செலவுக்கு காசு கேட்டால் கொடுக்குறாரு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் சேர்த்துனா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. யாருக்காவது ரொம்ப முடியலை அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படி அன்னை தெரசாவோட அனதர் வெர்ஷனாக அவரே இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில் அவர் சமீபத்தில் மறுபடியும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்பவே முடியாத ஒரு அம்மா, அவங்களுக்கு வருமானம் ஈட்டுறதுக்காக தள்ளுவண்டி கடை ஒன்று வச்சு கொடுத்துருந்துருக்காரு. அது அவங்க கிட்ட சொன்ன உடனேயே அவங்க ஒரு மாதிரி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள கட்டி பிடிச்சி ஆறுதல் சொன்னாங்க. நானும் உங்களை பையன் மாதிரி தான், கவலைப்படாதீங்க அப்படின்னு. அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போகுது. அதை பார்த்த எல்லாருமே நீங்கள் ஒருவேளை அம்பானியாக இருந்திருந்தா இந்தியாவில் யாருமே பிச்சைக்காரங்களாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி வராங்க. நீங்கள் இந்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.